இந்திய அணியின் முன்னாள் வீரர் கபில் தேவ் ரோஹித் சர்மாவை பாராட்டி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா விராட் கோலியை போல ஆக்ரோஷமாக களத்தில் செயல்படுவதில்லை என்று விராட் கோலி ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே சமயம் விராட் கோலி வேண்டுமென்று களத்தில் குதித்து கத்துவதாக ரோஹித் சர்மா ரசிகர்கள் விமர்சித்திருக்காங்க. இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் கபில் தேவ் ரோஹித் சர்மாவை பாராட்டி பேசியிருப்பது மிகப்பெரிய விஷயமா சொல்லப்படுது. விராட் கோலியை போல ரோஹித் சர்மா குதிக்க மாட்டார், களத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கேப்டனாக என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் ரோஹித் சர்மாவுக்கு தெரியும். அந்த வரையறைகள் தான் அவர் சிறப்பாக செயல்படுவார். பல பெரிய வீரர்கள் அணியை வழிநடத்தியிருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய தனிப்பட்ட சாதனைகளுக்காக விளையாடுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா சுயநலமின்றி அணியை முன்னிறுத்தி விளையாடிட்டு இருக்காரு. விராட் கோலி 180 கிலோகிராம் எடையை தூக்குகிறார் என்றால் ரோஹித் சர்மாவும் அதே செய்ய வேண்டும் என்று இல்லை. ரோஹித் சர்மாவுக்கு அவருடைய விளையாட்டு என்ன என்றது நன்றாக தெரியும். அத்துடன் பூம்ரா தற்போது மிகச்சிறந்த பந்து வீச்சலாக விளங்குகிறார். 1000 மடங்கு பூம்ரா தான் மிகுந்த பவுலராக திகழ்கிறார் என்று கபில் தேவ் பாராட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. என்னடா இது, கோலியவே இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு கபில் தேவ் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக தேவை. ஏன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பெருசாக பேட்டிங் பண்ணாதனால ரசிகர்கள்லாம் மிகவே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நம்ம ஃபைனல்ஸில் தான் தெரிவிக்கணும்னு சொல்லி நேற்று நடந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச்லேயே ஒழுங்காக ஆடாமல் விராட் கோலி போனது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஒரு கிரிக்கெட் வீரரை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கிற ரன்னு மேட்டர் கிடையாது, அவங்க டீமுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த விதத்தில் ரோஹித் சர்மா தன்னுடைய கேப்டன் பதவியை கரெக்டாக பொறுப்பேற்று கடைசி 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸால் தான் இந்தியா வின் பண்ணிச்சுன்னு சொல்லி கபில் தேவ் அவர் பெருமையாக சொன்னாலுமே ஒரு பக்கம் விராட் கோலியோட ஃபேன்ஸ் கபில் தேவ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் விராட் கோலி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி. ஏன்னா ஆர்சிபியில் விராட் கோலி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேமாக பார்க்காம ஒரு ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதே விஷயத்தை இந்தியன் டீமில் பண்ண முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உள்ளூரில் நடக்கிற நார்மல் மேட்ச் கிடையாது, வெளிநாடுகளுக்கு இடையே இருக்கிற மிகப்பெரிய இன்டர்நேஷனல் மேட்ச்ன்றதுனால விராட் கோலி அப்பெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கபில் தேவ் போல்டாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு கேப்டனும் பார்த்தீங்கன்னா தன்னோட அணிக்காக தான் ஆடணும், அவனுக்காக ஆடக்கூடாதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.